தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். வெண்பா செல்லும், வெண்பா என்னது இது? இங்கதானே தூங்கிட்டு இருந்தா, எங்க போயிட்டா? வெண்பா, வெண்பா, வெண்பா குட்டி, வெண்பா, வெண்பா குட்டி, வெண்பா, 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 கிச்சன்ல. வெண்பா, 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 மாமா, வெளியில வெண்பாவை பாத்தீங்களா? இல்லையே, அவ ரூம்ல தானே தூங்கிட்டு இருந்தா. இல்ல மாமா, அவ ரூம்ல இல்ல. பாத்ரூம், டாய்லெட் எல்லா இடத்துலயுமே பாத்துட்டேன், எங்கேயுமே இல்ல. மல்லி தங்கி இருந்த ரூம்ல பாத்தியா? மல்லி ரூம், எங்க ரூம், எல்லா ரூம்லயும் பாத்துட்டேன். அவளை எங்கேயுமே காணும் மாமா. என்ன சொல்ற நீ? வெண்பா, 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 எங்க போனா? வெண்பா, 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 என்னடி, என்ன பிரச்சனை? பாட்டி, வெண்பாவை காணும் பாட்டி. ஐயோ, வெண்பாவை காணுமா? நானும் காலையில இருந்து அவளை பார்க்கவே இல்லையே. நீங்களும் பார்க்கலையா? என்ன சித்தி சொல்றீங்க? பார்க்கலப்பா. ஒருவேளை மொட்டை மாடி எதுவும் போயிருப்பாளோ? வெண்பா, வெண்பா, வெண்பா. ஏய், நான் தான் உன்னை குழந்தைய கண்ணுங்கருத்தமா பாத்துக்கணும்னு சொன்னேன்ல. இல்ல பாட்டி. என்ன இல்ல, சொதப்பிட்டியே. கூடதான் இருந்தேன் பாட்டி, எங்க போனான்னு தெரியல. வெண்பா, 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 வெண்பா. கடவுளே, இங்கேயும் இல்ல. வெண்பா, 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 வெண்பா. ஐயோ கடவுளே. வெண்பா, எங்க போனா? எங்க போனானே தெரியலையே. எங்க போயிருப்பா? ஒருவேளை மொட்டை மாடியில டேங்க் கிட்ட. வெண்பா, அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இத பார், இப்போ என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. வெண்பா, 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 வெண்பா.
வெண்பா என்னாச்சு? மல்லிமா வந்துட்டாங்களா? மல்லிமா எங்கடாடா? வெண்பா வெண்பா என்ன விஜய், மேல எங்கேயும் இல்லையா? மாடியில இல்ல சித்தி. ஐயோ, எங்க போனானே தெரியலையே. ரஞ்சிதா, குழந்தைய பத்திரமா பாத்துக்குவேன்னு சொன்ன. இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? மாமா மாமா, அவ பெட்ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தா. நான் கிச்சன்ல போய் அவளுக்கு எனர்ஜி ட்ரிங்க் கலக்கி எடுத்துட்டு வந்து பாக்குறேன், அதுக்குள்ள காணோம். செக்யூரிட்டி ஐயோ, செக்யூரிட்டி ஐயோ போச்சு. வா 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 வா. செக்யூரிட்டி சார். வெண்பாவை எங்கயாவது வெளியில இல்ல பாத்தீங்களா? சார், காலையில இருந்து இங்க தான் சார் இருக்கேன். போங்க, நீங்க எங்கயாவது கடைக்கு போறேன் டீ குடிக்க போறேன்னு போயிருப்பீங்க. நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்ல இருந்த குழந்தைய காணோம். நீங்க அதெல்லாம் பார்க்காம தூங்கிட்டு இருந்தீங்களா? ஏன்பா, குழந்தை ராத்திரி உன் ரூம்ல உன் கூட தானப்பா படுத்திருந்தா. உன் கூட இருக்கும்போது பத்திரமா இருக்கான்னு தான்ப்பா அர்த்தம். நான் ஜிம்முக்கு போனப்ப அவ தூங்கிட்டு தானே இருந்தா. அதுக்கப்புறமா தான் அவ காணாம போயிருக்கா. இல்ல, குழந்தை உன் கூட இருக்கான்னு நினைச்சு நாங்க ஆளுக்கு ஒரு வேலையா இருந்துட்டோம். உங்களை நம்பி அவளை விட்டோம் பாருங்க. ச்சே. வெண்பா பாப்பா, வெண்பா ஐயோ, வெண்பா வெண்பா பாப்பா. எங்க போயிருப்பா புரியலையே. வெண்பா 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 வெண்பா. என்னாச்சு மாமா? வீடு ஃபுல்லா எல்லா இடமும் தேடிட்டேன், எங்கேயுமே வெண்பாவை காணோம். எங்க போனான்னு தெரியல. மாமா, வெண்பா எங்க போயிருக்கோம்? சார், எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் சார், பாப்பாவை காணும் சார். விஜய் விஜய், பின்னாடி எல்லாம் போய் பாத்துட்டியாப்பா? வீடு முழுக்க தேடியாச்சு சித்தி, வெண்பாவை காணோம். ரஞ்சிதா, நான் ஏன் வெண்பாவை மட்டும் பாக்குறதுக்கு ஒரு கேர் டேக்கர் வேணும்னு முடிவு பண்ண தெரியுமா? இதனால தான். ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு ஒரு வேலை இருக்கும். நீங்க அந்த வேலையில தான் பிஸியா இருப்பீங்க. உங்க யாருக்குமே என் பொண்ணு பாத்துக்க நேரம் இருக்காது. அதனால தான் அந்த முடிவே பண்ணேன். டேய் டேய் விஜய் விஜய் விஜய், ஏன்பா அவளை திட்டுற? வெண்பா எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது கம்பசூத்திரமா சொல்லு. அந்த மல்லி குழந்தைய அப்படி மயக்கி வச்சிருக்கா. அதான் அவ இல்லைன்ன உடனே குழந்தை அவளை தேடி அவ இருக்கிற இடத்துக்கே போயிருக்கணும். அதான் சித்தி, நடந்துருக்கு. நீங்க புரியாம பேசாதீங்க. இப்ப மல்லி எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அப்ப வெண்பா எப்படி அவளை தேடி போயிருப்பா? ஐயோ, குழந்தை அப்படி இல்லாமாப்பா யோசனை பண்ணுவா. எந்த பக்கமாவது போனா கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சு போயிருக்கோம். குழந்தை தானப்பா, அந்த மல்லியை தேடிதான்ப்பா போயிருக்கோம். மாமா, உங்க ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருவாருல்ல மாமா? ஏ ரஞ்சிதா, குழந்தைய தொலைச்சிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. நான் வெளியில போறதுனா எந்த நம்பிக்கையில போவேன்? நீங்க குழந்தைய பாத்துப்பீங்கிற நம்பிக்கையில தானே போவேன். இப்போ வந்து குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்க. என் முன்னாடி நின்னு தொலைச்சிரும் பாத்துக்கோ, போ. பேசாம இரு. ஐயோ, என் குழந்தைய காணுமே, என் தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. இப்ப நான் எங்கன்னு போய் தேடுவேன்? ஐயோ, எங்க போயிருப்பாடி குழந்தை? என்ன பாட்டி? என்ன செய்யறது? விஜய் விஜய், மாமா. எங்கப்பா போற? நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். மாமா, நாங்களும் வரோம் மாமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் பொண்ணை நான் தேடிக்கிறேன். நீங்களா பேசாம இங்கே இருங்க. தெய்வீக அனுபவம் தரும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய்.
இதுதான் உண்மை. 5 விசேஷ ஃபர்ஸ்ட் கிரேட் எண்ணெய்களால் தயாரிக்கப்பட்டது. ரொம்ப நேரம் எரியும், நறுமணம் தெய்வீகமா இருக்கும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். தெய்வீக அனுபவம் தரும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். இதுதான் உண்மை. 5 விசேஷ ஃபர்ஸ்ட் கிரேட் எண்ணெய்களால் தயாரிக்கப்பட்டது. ரொம்ப நேரம் எரியும், நறுமணம் தெய்வீகமா இருக்கும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.